கொழும்பில் காணி மதிப்பீட்டு சுட்டன் 2024ஆம் ஆண்டை காட்டிலும் 2025ஆம் ஆண்டில் 10.6% அதிகரித்திருக்கிறது. இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் என்றால் என்ன? இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் பற்றி கொழும்பில் காணி வாங்குபவர்கள் ஏன் அறிந்திருக்க வேண்டும்? வணக்கம், நான் ஆரூரன். 2024ஆம் ஆண்டின் முதல் அரையாண்டில் இருந்த காணி மதிப்பீட்டு சுட்டனின் அளவு 2025ஆம் ஆண்டினுடைய முதலாவது அரையாண்டில் 10.6% அதிகரித்திருக்கின்றது. இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் அதனுடைய உப சுட்டன்களாகிய வதிவிட மதிப்பீட்டு சுட்டன், வர்த்தக மதிப்பீட்டு சுட்டன், கைத்தொழில் மதிப்பீட்டு சுட்டன் ஆகியவற்றை முறையே 12.4%, 11.3%, 8% ஆகியவற்றால் அதிகரித்திருக்கின்றது. இந்த உப சுட்டன்கள் என்றால் என்ன? அவை எப்படி காணி மதிப்பீட்டு சுட்டனில் செல்வாக்கு செலுத்துகின்றன மற்றும் காணி மதிப்பீட்டு சுட்டன் என்றால் என்ன? இது குறித்து தற்பொழுது பார்க்கலாம். இந்த லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ், அதாவது LVI என்று கூறப்படுகின்ற இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் என்பது குறித்த காலப்பகுதியில் காணியினுடைய விலைகள் அந்த குறித்த இடத்தில் எப்படி உயர்வாகிறது அல்லது எப்படி குறைவடைகிறது என்பதனை சதவீத அடிப்படையில் காட்டுகின்ற ஒரு அளவுகோலாக இருக்கின்றது. அந்த அளவுகோல் தான் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன். உதாரணமாக 2015ஆம் ஆண்டில் இந்த இண்டெக்ஸ், அதாவது லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் 100 என்பதாக இருந்திருந்தால் 2025ஆம் ஆண்டில் அதனுடைய இண்டெக்ஸ் 250ஆக இருக்கின்றது. அதனுடைய அர்த்தம், இப்போ ஒரு பரப்பு 1 கோடி விற்பனை செய்யப்பட்டது என்று எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் 2025 ஒரு பரப்பு 2.5 கோடியாக விற்பனை செய்யப்படுகிறது. ஆகவே இதற்கு இந்த இடைப்பட்ட காலத்தில் 2024 1 கோடி, 2025 2.5 கோடி என்றால் அதனுடைய அந்த லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் ஆனது 250ஆக காணப்படும். அதாவது 150% அதிகரிப்பாக இருக்கும். இது ஒரு சுலபமான கணக்குத்தான். அதாவது 2025 காணப்படுகின்ற அந்த காணியினுடைய விலை 2.5 கோடியை 2024 காணப்பட்ட அதனுடைய விலை 1 கோடியால் வகுத்து அதனை 100ஆல் பெருக்கும் பொழுது கிடைக்கப்படுகின்ற அந்த சதவீத அளவு தான் இந்த லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ். ஆகவே இது எப்படி காணி வாங்குவதில் மக்களுக்கு உதவி செய்யும்? அதாவது கொழும்பில் ஒருவர் காணி வாங்க போகிறார் என்றால் இந்த இண்டெக்ஸ் எப்படி வேலை செய்கிறது என்பதனை முதலில் பார்க்கலாம். முதலில் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் பல்வேறு காரணிகளால் உயர்வடைகிறது, அது குறித்து பார்க்கலாம். முதலாவது விடயம் இடம். இந்த இடம் என்பது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன்களினுடைய உப மதிப்பீட்டு சுட்டன்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று வதிவிட மதிப்பீட்டு சுட்டன். ஆகவே அந்த வதிவிட மதிப்பீட்டு சுட்டன் என்பதனை தீர்மானிக்கின்ற காரணியாக இந்த இடம் என்பது அமைகிறது. இதில் கொழும்பு என்பது இயல்பாகவே வணிக மையமாக காணப்படுகிறது. அதேவேளை அதிக மதிப்பு கொண்ட இடமாக பார்க்கப்படுகின்றது. இதனால் அதனுடைய மதிப்பு உயர்கின்றது. அதே போல உயர்ந்த குடியிருப்புகள் காணப்படுகின்ற இடமாக கொழும்பு காணப்படுகிறது. அதேவேளை கொழும்பில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளில் ஒப்பீட்டளவில் காணி விலைகள் சற்று குறைவாக இருக்கலாம். ஏனென்றால் புறநகர் என்கின்ற காரணத்தினால் அது குறைவாக இருக்கலாம். ஆகவே இந்த விடயம், இடம் என்கின்ற விடயம் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டெண்ணை அதிகரிக்கின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது அல்லது குறைக்கின்ற ஒரு காரணியாக இருக்கின்றது. இதேவேளை உட்கட்டமைப்பு வசதி வளர்ச்சி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸினுடைய வளர்ச்சி, அதாவது இதை கைத்தொழில் என்பதாக நாங்கள் கருதி கொள்ளலாம். அதாவது இன்னும் ஒரு உப மதிப்பீட்டு சுட்டன், அதாவது கைத்தொழில் மதிப்பீட்டு சுட்டன் என்கின்ற விடயத்திற்குள் இந்த உட்கட்டமைப்பை நாங்கள் பார்க்கலாம். அதில் இப்போ கொழும்பிலே காணப்படுகின்ற சில முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள், அதாவது ஃப்ளைஓவர்ஸ் இருக்குது, அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் வேஸ் இருக்குது, அதாவது அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்குது, அதே மாதிரி எல்ஆர்டி கொழும்பில் இனமும் கொண்டு வரப்படவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் சில வெளிநாடுகளில் இருக்கும். அதாவது அந்த இலகு ரயில் திட்டம் என்று சொல்லுவார்கள், லைட் ரயில் டிரான்சிஷன், ரோட்டிலே செல்லக்கூடிய மின்சார ரயில்கள். இவ்வாறான புதிய உட்கட்டமைப்பு வசதிகள் அந்த இடத்திற்கு வரும்பொழுது அந்த ப்ராப்பர்ட்டியினுடைய வேல்யூ, பெறுமதி அதிகரிக்கும். ஆகவே கைத்தொழில் மதிப்பீட்டு சுட்டன் என்பது இயல்பாகவே உயர்வடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது, இப்படியான உட்கட்டமைப்பு வசதிகள் வளர்ச்சி அடையும் பொழுது. அதே போல் போர்ட் சிட்டி அங்கே இருக்கின்றது. போர்ட் சிட்டி காரணமாகவும் இந்த கைத்தொழில் மதிப்பீட்டு சுட்டன் அதிகரிக்கும். மேலும் பல வணிக வளாகங்கள் மற்றும் அப்பார்ட்மெண்ட்கள் இருக்கும் பொழுதும் இந்த கைத்தொழில் மதிப்பீட்டு சுட்டன் அதிகரிக்கும்.
அதே மாதிரி இன்னும் ஒரு மூன்றாவது உப சுட்டன் இருக்கிறது, அதாவது வர்த்தக மதிப்பீட்டு சுட்டன். இதற்குள் பொருளாதார நிலை, அதாவது ரூபாயினுடைய மதிப்பு இருக்கிறது. இலங்கை ரூபாயினுடைய டொலருக்கு எதிரான மதிப்பீடு என்பது உயரும் குறையும். ஆகவே உயரும் பொழுது ஒரு பெறுமதியும் குறையும் பொழுது இன்னும் ஒரு பெறுமதியும் காணிகளுக்கு மாறி மாறி வரலாம். அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி விகிதம் மாறும் பொழுதும் இந்த காணிகளினுடைய பெறுமதி மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி வெளிநாட்டு முதலீடு, வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கு செய்கின்ற முதலீடு அல்லது வெளிநாட்டில் இருக்கின்ற பெரிய பெரிய முதலீட்டாளர்கள் இங்கு செய்கின்ற முதலீடுகள் இந்த வர்த்தக மதிப்பீட்டு சுட்டெண்ணை அதிகரிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு காரணியாக அமையலாம். இந்த உப சுட்டன்கள் அனைத்தும் சேர்ந்துதான் காணி மதிப்பீட்டு சுட்டெண்ணை அதிகரிப்பதற்கு அல்லது குறைப்பதற்கு காரணமாக அமைகின்றது. ஆகவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டுதான் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் என்பது அளவிடப்படுகின்றது. இந்த காணி மதிப்பீட்டு சுட்டெண்ணை யார் கணக்கிடுகிறார்கள் என்று பார்த்தீர்களாக இருந்தால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூவேஷன், அதாவது மதிப்பீட்டு திணைக்களம் இருக்கின்றது. அது இந்த எல்விஐ காணி மதிப்பீட்டு சுட்டெண்ணை வருடா வருடம் அளவிடுகின்றது. அதே மாதிரி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் ஸ்ரீலங்கா, இலங்கை மத்திய வங்கியும் அதனை அளவீடு செய்கின்றது. தனியார் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களும் இதனை ஆராய்ச்சி செய்கின்றது. ஆராய்ச்சி நிறுவனங்கள் இருக்கிறது, ரியல் எஸ்டேட்டை ஆராய்ச்சி செய்கின்ற நிறுவனங்கள் இருக்கின்றது. அவையும் தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக இந்த காணி மதிப்பீட்டு சுட்டெண்ணை அளவீடு செய்கின்றது. இது ஏன் முக்கியம் அல்லது எதற்காக தேவை, ஏன் இதனை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று கேட்டால், ஒரு காணி வாங்குகிற ஒருவர் சரியான நேரத்தை கால்குலேட் பண்ணுறதுக்கு, அதாவது எந்த டைமில் நாங்கள் காணி வாங்கலாம் என்றதை தீர்மானிக்கிறதுக்கு இந்த லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ் உதவி செய்யும். அதே மாதிரி முதலீட்டாளர்களாக இருந்தால், நீங்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் இலங்கையில் முதலீடு செய்பவராக இருந்தால் உங்களுக்கு அதாவது முதலீட்டாளர்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த இண்டெக்ஸ் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும். அதே போல் வங்கிகளுக்கு மோட்கேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு இது மிக மிக தேவையான ஒரு விடயமாக இருக்கும். மோட்கேஜ் என்று சொன்னால் கடனுக்கு, அதாவது காணி அல்லது வீட்டை வாங்குவதற்கு வங்கிகளிடமிருந்து கடன் பெற்று அந்த வாங்க போகின்ற வீட்டையே அந்த வங்கியிடம் அடமானம் வைத்து தான் அந்த கடனை வாங்குவது. இதுதான் மோட்கேஜ். ஆகவே அந்த மோட்கேஜை கால்குலேட் பண்ணுறதுக்கு இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் உதவி செய்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் அரசாங்கத்திற்கும் இது பாரிய அளவில் உதவி செய்யும். என்னதுக்குன்னு சொன்னால் வரியை திட்டமிடுவதற்கு, வரி திட்டமிடலுக்கு இந்த எல்விஐ சுட்டன் மிகவும் முக்கியமான விடயமாக அரசாங்கத்திற்கு உதவி செய்யும். ஆகவே சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் எல்விஐ என்றது ஒரு காணி வெப்பநிலையை அளவிடுகின்ற ஒரு வெப்பமானி என்று வைத்துக்கொள்ளலாம். காணி காய்ச்சல் எவ்வளவு இருக்கின்றது என்பதனை அளவிடுகின்ற ஒரு வெப்பமானி தான் இந்த லேண்ட் வேல்யூவேஷன் இண்டெக்ஸ். 2024 ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பை பொறுத்த வரைக்கும் முதலாவது அரையாண்டில் 2025 ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது அரையாண்டில் மிகவும் வேகமாக இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் உயர்ந்து கொண்டிருந்தது. 2025 பின் அரையாண்டுகளில் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் அதைவிட சற்று மிதமான வேகத்தில் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆகவே இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் தற்போது 2026 ஆண்டிலே அங்கே இருக்கக்கூடிய காணி விலைகளை தீர்மானிக்கின்ற ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அந்த மதிப்பீட்டு சுட்டன் 2024 ஆண்டை விட 2025 ஆண்டில் 10.6% உயர்ந்திருக்கிறது என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றது. ஆகவே இந்த முறை இன்னமும் விலைகள் அதிகமாக இருக்கும். ஆகவே இதனை கருத்தில் கொண்டு நீங்கள் முதலீட்டாளர்கள் அல்லது அங்கே காணி வாங்கவிருப்பவர்கள் இந்த விடயத்தை கருத்தில் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இடம், பொருளாதாரம் மற்றும் அரசியல் பின்னணிகள், அபிவிருத்தி திட்டங்கள் இவற்றால் இந்த காணி மதிப்பீட்டு சுட்டன் செல்வாக்கு செலுத்தப்படுகின்றது என்பதனையும் இங்கு கூற விரும்புகின்றேன். ஆகவே இவற்றை கருத்தில் கொண்டு கொழும்பில் முதலீடு செய்பவர்கள் அல்லது காணி வாங்குபவர்கள் உங்களுடைய முன்னெடுப்புகளை முன்னெடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இது போன்ற மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம். இந்த காணொளி பயனுள்ளதாக இருந்தால் அதனை லைக் செய்து உங்களுக்கு இதை யார் பயன்பெறுவார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு ஷேர் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய சேனலை புதிதாக பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம் நண்பர்களே.